21 நாட்கள் ஒரு காடு முழுக்க எரிந்தது. அதன் விளைவுதான் இன்று நாம் அனுபவிக்கும் அக்னி நட்சத்திரம் வெயில். யமுனை நதிக்கரையில் வளர்ந்த மரங்களும் அரிய மூலிகைகளும் நிறைந்த ஒரு பெரிய காடு இருந்தது. அதன் பெயர் காண்டவ வனம். இந்த காண்டவ வனத்தில் உள்ள அரிய மூலிகைகள் செழித்து வளர வேண்டும் என்பதற்காக இந்திரன் அவ்வப்போது மழை பெய்ய செய்து அந்த வனத்தை பாதுகாத்தார். ஒரு நாள் கண்ணனும் அர்ஜுனனும் தங்களுடைய நண்பர்களுடன் யமுனை நதிக்கரையில் நீராடி மகிழ்ந்தனர். நீராடி கரையேறிய போது அங்கே ஒரு அந்தனர் வந்து கண்ணனையும் அர்ஜுனையும் பார்த்து சொன்னார், நீங்கள் இருவரும் கருணை மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். என் பசிக்கு உங்களால் மட்டுமே உதவ முடியும் என்றார். அந்த அந்தனரை உற்று பார்த்த கண்ணன் சிரித்தபடி கூறினார், அக்னி தேவரே, இந்த வேடம் எதற்கு? நேராகவே வந்து உணவு கேட்டிருக்கலாமே. அந்த நொடியில் அந்த அந்தனர் வேடம் கலைந்தது. அவர்தான் அக்னி தேவர். அக்னி தேவர் கண்ணனை வணங்கி சொன்னார், பரமாத்மாவே, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. பின்னர் அவர் தன் துயரத்தை கூறினார். துர்வாச முனிவர் ஸ்வேதசி என்ற மன்னருக்காக 100 ஆண்டுகள் யாகம் நடத்தினார். அந்த யாகத்தில் அதிக நெய்யை நான் உட்கொண்டதால் எனக்கு ஒரு மந்த நோய் வந்துவிட்டது. அந்த நோய்க்கான மருந்து மூலிகைகள் இந்த காண்டவவனத்தில் தான் இருக்கின்றன. இந்த காட்டை எரித்து நான் அந்த மூலிகைகளை கபலீகரம் செய்தால் மட்டுமே என் நோய் தீரும். ஆனால் அக்னி தேவர் தொடர்ந்தார், நான் இந்த காட்டிற்குள் நுழைய முயற்சிக்கும் போதெல்லாம் இந்திரன் மேகங்களுக்கு உத்தரவிட்டு மழை பெய்ய செய்து என் தீயை அணைத்து விடுகிறார். அதனால் இந்திரனின் மழையை தடுத்து நான் இந்த காட்டை எரிக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். இதை கேட்ட அர்ஜுனன் சொன்னார், அக்னி தேவரே, நாங்கள் உதவி செய்கிறோம். ஆனால் நாங்கள் நீராட வந்தால் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை. இந்திரன் மழை பெய்ய செய்தால் தடுக்க வில் அம்புகள் மற்றும் அம்பராத்தனி தேவை. உடனே அக்னி தேவர் அர்ஜுனனுக்காக சக்தி மிக்க காண்டிப வில், அழிவில்லாத அம்புகள் மற்றும் அம்பராத்தனை ஆகிய அனைத்தையும் கொடுத்தார். அப்போது கிருஷ்ணர் அக்னி தேவரிடம் கூறினார், அக்னி தேவரே, உங்கள் பசிப்பினியை தீர்த்துக் கொள்வதற்காக 21 நாட்கள் மட்டுமே இந்த காட்டிற்குள் பிரவேசிக்கலாம். அந்த நாட்களில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உடனே அக்னி தேவர் வனத்திற்குள் நுழைந்து காண்டவ வனத்தை எரிக்கத் தொடங்கினார். இதை கண்ட இந்திரன் காலமேகத்திற்கு உத்தரவிட்டு மழை பெய்ய செய்தார். வானில் மேக கூட்டம் கூட்டமாக வந்தன. ஆனால் அர்ஜுனன் தன் அம்புகளால் வானத்தில் ஒரு பெரிய வலை போல செய்து மேகங்களை தடுத்து மழை கீழே விழாமல் செய்தார். அக்னி தேவர் தொடர்ந்து முதல் 7 நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகைகளை கபலீகரம் செய்தார். அடுத்த 7 நாட்கள் சுற்றி இருந்த அரிய மகங்களை உணவாக எடுத்துக்கொண்டார். இறுதி 7 நாட்கள் மிதமாக உண்டு தன் நோயை முழுமையாக தீர்த்து கொண்டார். மொத்தம் 21 நாட்கள் காண்டவனம் தீயில் இருந்தது. பின்னர் அக்னி தேவர் கண்ணனையும் அர்ஜுனையும் வணங்கி, என் பசிப்பினி தீர்ந்தது, உங்களின் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி விடைபெற்றார். அந்த 21 நாட்கள், அதாவது காண்டவனம் எரிந்த நாட்களே புராணத்தில் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் இன்றும் அக்னி நட்சத்திரம் காலத்தில் வெயில் மிகவும் கொடுத்துகிறது என்று மக்கள் நம்புகிறார்கள்.